இந்திய வரலாற்றில் முதன்முறையாக காவல்துறையில் உதவி ஆய்வாளராக திருநங்கை ஒருவர் சேர இருக்கிறார். சேலம் மாவட்டத்தை சேர்ந்த திருநங்கை பிரத்திகா யாஷினி நீண்ட போராட்டத்திற்கு பின்னர் இதை சாத்தியமாக்கி இருக்கிறார். அவரை பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். சேலம் மாவட்டம் கந்தம்பட்டியை சார்ந்தவர் திருநங்கை பிரத்திகா யாசினி. மூன்றாம் பாலர் என்றாலே ஏளனமாக பார்க்கும் இந்த சமுதாயத்தில் தன் மன வலிமை மற்றும் விடாமுயற்சியால் சட்ட ரீதியாக போராடி தமிழக காவல்துறையில் உதவி ஆய்வாளர் பணிக்கு தேர்வாகி சாதித்து காட்டியுள்ளார். திருநங்கை என்ற ஒரே காரணத்திற்காக காவல் உதவி ஆய்வாளர் பணிக்கு விண்ணப்பித்த நாள் முதலே அவருக்கு பல்வேறு தடைகள் வந்தன. இதை எதிர்த்து அவர் ஒவ்வொரு முறையும் சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடியதன் பலனாக தமிழக காவல்துறையில் பணியாற்ற திருநங்கை பிரத்திகா யாசினி முழு தகுதி உடையவர் என்றும் அவருக்கு காவல்துறையில் உதவி ஆய்வாளராக பணி வழங்க வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. மேலும் அவர் அர்ப்பணிப்போடும் மற்ற திருநங்கைகளுக்கு உற்சாகம் அளிக்கும் வகையிலும் செயல்படுவார் என நீதிபதிகள் தங்கள் தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளனர். இந்த தீர்ப்பானது திருநங்கைகள் வாழ்வில் புது நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது என்றே கூறலாம். தன் வாழ்வில் ஒளியேற்றி இந்த தீர்ப்பை பற்றி பிரத்திகா யாசினி கூறும்போது, ஆல் ஓவர் இந்தியாவிலே முதல் முறையாக நான் காவல் உதவியாளர் பணியாக நியமிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ என்னோட திருநங்கைகள் தோழியர் அனைவருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயம் மைனாரிட்டி கம்யூனிட்டியில் வந்துட்டு இந்த அளவுக்கு பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணி வந்திருக்கிறது மிகப்பெரிய விஷயம். இவர் சட்ட ரீதியாக போராடிய காலகட்டங்களில் அவர் சந்தித்த பிரச்சனைகள் மற்றும் மன ரீதியான மாற்றங்கள் குறித்து அவரின் வழக்கறிஞர் பவானி சுப்பராயன் கூறுகையில் யாசினியின் தன்னம்பிக்கை குறித்து வெகுவாக பாராட்டியுள்ளார். அந்த நிலையில் இருக்கின்ற பிரத்திகா யாஷினிக்கும் இப்பொழுது உள்ள பிரத்திகா யாஷினிக்கும் மிகவும் நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது. மனநிலையில் இப்பொழுது மிகவும் தைரியமான பெண்ணாக மாறி இருக்கிறார். அவர் கான்ஃபிடன்ஸ், என்னால் எதையும் சாதிக்க முடியும் என்கின்ற ஒரு நிலையில் இருக்கிறார். அவளுக்கு எந்த விதமான ஒரு ஐயமும் இல்லை. இப்பொழுது என்னவென்றால், என்னாலேயும் ஒரு தனித்து நின்று ஒரு வாழ்க்கையை நான் சாதித்து காட்ட முடியும். என்னாலும் ஒரு போஸ்ட் ஒரு யூனிஃபார்ம் போஸ்டில் நான் இருந்து ஒரு சாதித்து நான் ஒரு ரோல் மாடலாக பிற திருநங்கைகளுக்கு இருப்பேன் என்று ஒரு என்னிடமே கூறும் அளவுக்கு அவர் ஒரு தைரியமான பெண்ணாக மாறி இருக்கிறார். தான் காவல் உதவி ஆய்வாளர் பணிக்கு சேர்ந்த பின் தனது பணியில் மிகச் சிறப்பான பங்களிப்பை அளிக்க எத்தகைய தடைகள் வந்தாலும் எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக உறுதிப்பட கூறுகிறார் பிரத்திகா யாசினி. இன்கேஸ் ஏதாவது ப்ராப்ளம் பின்னாடி வந்தாலும் எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. நான் அதுவும் ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கேன். ஏன்னா வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள், இந்த போராட்டத்துக்கு எவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சிருக்கோம். ஆனாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. என்னோட போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். வந்தாலும் நான் அதை ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கேன். உயர்நீதிமன்றம் வரை சென்று தனக்கான உரிமையை நிலைநாட்டிய பிரத்திகா யாசினிக்கு பாராட்டுக்கள் குவிகின்றன. திருநங்கையாக தான் உணரப்பட்ட காலங்களிலிருந்து தான் சந்தித்த அத்துணை சோதனைகளும் தனக்கு சாதனைகளாக்கி இந்திய வரலாற்றில் தனக்கென தனியிடம் பிடித்த பிரத்திகா யாசினி திருநங்கை சமுதாயத்திற்கு மட்டுமல்லாது ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கு முன்மாதிரியாக விளங்குவார் என்பதில் ஐயமில்லை. ஒளிப்பதிவாளர் சுரேஷுடன் வினிதா, நியூஸ் 7 தமிழ், சென்னை.